பரோட்டா பண்ண போகிறோம். ஒரு கேப்சிகம், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், 3 தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம். நம்ம 4 பரோட்டாவை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், அப்புறம் சோயா சாஸு, அப்புறம் தக்காளி சாஸ். நான் உங்களுக்கு செய்கிறப்ப காமிக்கிறேன். மூணு ஸ்பூன் எண்ணெய். சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன், டீஸ்பூன். எண்ணெய் காய்ட்டும். பட்டர் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட போகிறோம் பாருங்கள். வெங்காயம் நல்லா வதக்குங்க. கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்க. இப்போ தக்காளி போட்டுருவோம். நம்ம தக்காளி மட்டும் நல்லா வேகணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ரொம்ப கம்மியாக, ஏன்னா சாஸ்லாம் இருக்கும். அதனால் இந்த இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு போட்டால் போதும். மசாலா வெறும் நம்ம கரம் மசாலா தவிர எதுவுமே பொருளை. ஃபஸ்ட்டு 1 2 ஸ்பூன் போட்டுட்டேன். கொஞ்சம் மூடி வைக்கலாம். வேணும் தக்காளி நல்லா வேகணும். நம்ம பாருங்க, நல்லா வேக விட்டோம். இப்போ கேப்சிகம் போட போகிறோம். இது 2 நிமிஷம் வதங்கினா போதும். இது ஒரு கிரன்ச்சியாக தான் இருக்கணும். நல்லா சாப்பிட்டா வேகணும். இப்போ சாஸ் ஊற்ற போகிறோம். சில்லி சாஸ் 2 ஸ்பூனு, டீஸ்பூன் எல்லாமே கணக்கு சொல்கிறேன். 2 ஸ்பூன் ஊற்றுறோம். சோயா சாஸு இது சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஊற்றிட்டோம். டமாட்டோ சாஸ் மட்டும் 1 ஸ்பூன் ஊற்றுறேன். ஏன்னா ரொம்ப இனிக்கும், அதனால பாருங்க. இவ்வளோதான். இப்போது இதெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம சுட்ட பரோட்டா கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சதமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட போகிறேன் நான். இது நல்லா வணங்கணும். எல்லாத்துலேயும் சேர அளவுக்கு நல்லா சூட் பண்ணிக்கோங்க. ஒன்றா சேர அளவுக்கு நம்ம இதை கலக்கணும். இது கொஞ்சம் கிரன்ச்சியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், கடையில் செய்கிற மாதிரி. இப்போ நம்ம கொத்தமல்லி போடுறோம். சில்லி பரோட்டா ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் அடுப்பு நிறுத்த போகிறேன். சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் கட்டாயமாக எங்களுக்கு தெரியும்.